வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் பிரபாஸ் அவர்கள் அடுத்தபடியாக அனு ராவப்புடி இயக்கத்தில் ஒரு பிக்கஸ்ட் பேனிதன் படம் நடிக்க போகிறதாகவும் இந்த படத்தோடைய அப்டேட்டை செப்டம்பரில் படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. மைத்திரி மூவி தயாரிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இந்த படம் உருவாக்க போகுது. நடிகர் கார்த்தி அவர்களுடைய மெய்யழகன் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டில்ல படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோடைய அப்டேட்டை நாளைக்கு சினிமா விகடன் இன்றியுள்ள படத்துடைய இயக்குனர் வெளியிட போகிறார். நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கிங்ஸ்டன் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சு படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹாரர் அட்வென்ச்சர் மூவியாக ஹாரி பாட்டர் கதை போல ஒரு கதையாக இந்த படம் உருவாயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. படத்தை 2 பார்ட்டாக அடுத்தடுத்து படக்குழு வெளியிட போகிறதும் அக்டோபர் அப்படி இல்லைனா நவம்பரில் படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய பையனான சஞ்சய் அவர்கள் இயக்குனராக லைக்காவுக்கு கமிட் ஆகி தற்போது அந்த கதையுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் இந்த படத்தில் துரு விக்ரம் ஹீரோவாகவும் அதித்தி சங்கர் ஹீரோனையும் நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பையனான அமீர் இந்த படத்துக்கு இசையமைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை லைக்கா தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி நடிச்சிட்டு இருக்க சொர்க்க வாசல் திரைப்படத்துக்கு இசையமைக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி கெரியர்லேயே பிக்கஸ்ட் படமாக உருவாகிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ஆர்ஜே பாலாஜி திரிசாவை வைத்து அடுத்தபடி ஆசானி அம்மன் திரைப்படத்தை எடுக்க போறார். அதே போல மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தை தயாரிச்ச அவர்கள் நயன்தாராவை வைத்து எடுக்க போறாங்க. இந்த நிலையில அம்மனா தற்போது அனுஷ்கா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரியாக போறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது அனுஷ்கா அவர்கள் பிக்கஸ்ட் பேனியன் படத்தில் நடிக்க போகிறதாகவும் அந்த படத்தில் அனுஷ்கா அம்மன் ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே அருங்குதி கேரக்டரில் நடித்து பேனிந்திய லெவலில் ஃபேமஸ் ஆனவங்க தான் அனுஷ்கா. தற்போது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனுஷ்கா அம்மனா மீண்டும் தமிழ் சினிமாவுக்கும் தென்னிந்திய சினிமாவுக்கும் மீண்டும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இது மூக்குத்தி அம்மன் திரைப்படம் போலவே இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் வெளியான 5 நாட்களில் உலக அளவில் 105 கோடியே 38 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி புதிய சாதனையை படைச்சிருக்கு. அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் மற்றும் இந்த படத்தோடைய பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்கில் தற்போது படக்குழு பிஸியாக ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் 10லேருந்து 5 நாளுக்குள்ள படத்துடைய ஷூட்டிங்கை படக்குழு முடிக்க போகிறாங்க. இந்த நிலையில் இந்த படத்தோடைய டிஐ கலர் கிராஃபிங் ஒர்க்கை படக்குழு தற்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அஜித்தை எங்கே காட்டுறதுனால இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அஜித் அவர்களுடைய யங் லுக்கை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை படக்குழு புதிய போஸ்டாக வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவான் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிறதுனால வேட்டையன் திரைப்படத்தை தீபாவளிக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த நிலையில் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் தான் வெளியாக போகுது. ஆனால் கங்குவான் கூட அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக போதா இல்லை அமரன் கூட அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு வெளியாக போகலாம் அப்படிங்கிற அப்டேட்டை இன்னும் 1 நாட்களில் படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்ம கிடைச்ச தகவல் படி தீபாவளிக்கு வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் தீபாவளிக்கு ரவி அவர்களுடைய பிரதர்ஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கோல் திரைப்படத்துடைய அப்டேட் நாளைக்கு வெளியாக போகுது. நாளைக்கு இந்த படத்துடைய 3வது சிங்கிள் போஸ்டர் அப்படி இல்லைனா ப்ரோமோவை படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் கோல் திரைப்படத்துடைய டிக்கெட் புக்கிங் யூகேல தற்போது ஓப்பன் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.